அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய காணொளி பார்த்துருப்பீங்க. திருமாவளவன் பற்றி போட்டிருந்தேன். விழித்தெழுந்த திருமாவளவன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆனால் அது என்னதான் விழித்தெழுந்த திருமாவளவனாக இருந்தாலுமே அந்த 3 பேர்த்துக்கு சீட்டு கொடுக்காத பிரச்சனையெல்லாம் நேற்று ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சும்மா செகண்டுக்கும் வந்திருக்கும் என்ன காரணம் என்ன ஏதுன்னு. அது திருமாவளவனும் பேட்டி கொடுத்துருப்பாப்புல, அப்படியே அழுகிற ஸ்டைலில் அப்படியே பேட்டி கொடுத்துருப்பாப்புல, மெதுவாக பொறுமையாக சொல்லியிருப்பாப்புல. அது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊடகத்தில் பாதிக்கமா உண்மைதான். அது அந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து மாமூலு, அந்த எஸ் பாபு அந்த கட்ட பஞ்சாயத்து மாமூல் வாங்குற பிசிகே கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கட்சியில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே வருமானத்துக்காகத்தான் அது இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானம் பண்ணுவாங்க. அதில் ஒரு கடை கேட்பாங்க, இவங்களுக்கு ஒரு கடை 2 கடை 3 கடை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி மாமூல் தான். ரியல் எஸ்டேட்டில் பிரச்சனை, டபுள் டக்கர் வேலை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்குனே தான் விசிகே கட்சி. அது கட்சியே இல்லை, அது ஒரு ரவுடிசம் மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது அந்த கட்சி ஒரு தலித்துக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அப்படின்னு சொன்னால் யாரு கூடமே கூட்டணி வச்சிருந்துடக்கூடாது. அதுதான் சரியானது. ஒரு கூட்டணிக்கு போற அப்படின்னாவே உன்னோட கொள்கை அதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ எப்படி போய் கூட்டணியில் இருந்துக்கிட்டு உன்னோட கொள்கை பேசுவ? ஒன்றுமே பண்ண முடியாது. உனக்கான அரசியலை நீ தனிப்பட்ட முறையில் நீ மீட்டெடுக்கணுமே தவிர இன்னொருத்தர் கூட சேர்ந்து மீட்டெடுக்கிற அப்படின்னா அது எப்படி? அப்புறம் அதுலேயே ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கே சரி அதுலேயுமே தலித்துக்கெல்லாம் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் போஸ்டிங் இருக்குது, தனித்துறை இருக்குது, பிற்படுத்த நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க, எல்லாமே இருக்காங்க. நீ தனியாக என்ன பண்ண போற? நீ அங்கே போய் சேர்ந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஏறுதல் அரசியலுக்கு நீ வரும்போதே அது முடிஞ்சிருச்சு. உங்களுடைய கொள்கையெல்லாம் அவுட்டு. அப்புறம் 2வது அதிலிருந்து கூட்டணிக்கு போகும்போது அது அதோட அவுட்டு. அதனால திருமாவளவனுடைய எதிர்காலம்ங்கிறதெல்லாம் நீ அவ்வளவுதான். இப்போ 10வது விஜய் வந்திருக்காப்ல. விஜய் கண்டிப்பா யார் ஓட்டு போகுதோ இல்லையாங்க, அடிச்சு சத்தியமா சொல்றேன், திருமாவளவன் ஓட்டு இருக்கிற ஓட்டுல பாதிக்கு மேல போயிடும். எல்லாம் விஜய் விஜய் விஜய்னு போயிடும். அவங்கதான் அதிகமா இருக்கிறாங்க. அது மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாருங்க, விஜய் கூட 700 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு காட்டியிருக்காப்புல தேர்தலில். அதுல திமுகல பாருங்க, ஸ்டாலினுக்கு அசைய சொத்து அசையா சொத்துன்னு சேர்த்து ஒரு 4 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்காப்புல. துர்கா ஸ்டாலினுக்கு ஒரு 1,30,00,000 கட்டியிருக்காப்புல. 2 பேரும் சேர்ந்து ஒரு 6 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. இது உலகத்திலேயே நம்பக்கூடிய விஷயமா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டாலினுக்கும் துர்கா ஸ்டாலினுக்கும் சேர்ந்து 6 கோடி ரூபாய் தான் சொத்து இருக்குதான். இதை நம்புறீங்களா? விஜய் கூட 700 கோடிக்கு காட்டியிருக்காப்ப. அதையவே விமர்சனம் பண்றாங்க. நீ வரி ஏய்ப்பு செஞ்சா வரி ஏய்ப்பு செஞ்சேன்னு. இப்ப ஸ்டாலினுமே ஒரு சம்சாரத்தை என்ன சொல்லலாம்? திருடிட்டேன்னு சொல்லலாமா? திருட்டு காசு எவ்வளவு காசு இருக்குதுங்க. எனக்கு தெரியும் 1990 95லயே திமுகவுடைய ட்ரஸ்ட் அந்த இதுல 25,000 கோடிங்க அப்பத்த மதிப்பே. 25,000 கோடி நான் சொல்றது 95ல அப்பவே அது இருந்தது. இப்ப இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடியா இருந்திருக்கு நினைச்சு பாருங்க. காட்டுறாங்க பாருங்க கணக்கு. 6 கோடி மனசார். ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபர் வேட்புமனு தாக்கல பச்சை போய் இந்த மாதிரி பேசியிருக்காப்லையே. இது எப்பேற்பட்ட ஏமாத்து வேலை? நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு. அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க பாத்தீங்களா? இன்னும் தைரியமா எல்லா பக்கமும் பேசுறாப்புல பாருங்க. எப்படி பேசுறாப்புல பாருங்க. நான் தான் ஜெயிப்பேன், இது மக்களாட்சி மக்களாட்சி. எந்த நீ இருக்கிறதே ஃப்ராடு. மருமக ஒரு பக்கம் திருடுறாப்புல, பையன் ஒரு பக்கம் திருடுறாப்புல, கனிமொழி ஒரு பக்கம் திருடுறாப்புல, மக்கா பசங்க 2 பேரு, தயாநிதி மாறன் கலாநிதி மாறன், இவ்வளவுதான் இல்லை. உதயநிதியே இப்ப உதயநிதி பையன் இன்பநிதி, அந்த பையன் எடுக்கிறான் 100 கோடி ரூபாய்க்கு படம், 200 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறான். ஆனா சொத்து மதிப்பு எவ்வளோனா 5 கோடி ரூபாயா? என்ன ஐயோ, 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறவா 2 கோடி ரூபாய் காரை வச்சிருக்க முடியுமா? யோசிச்சு பண்ண. டிஃபெண்டரோட வேலை என்ன? 1.25 கோடி. அந்த காரை மெயின்டைன் பண்ணி 5 கோடி வச்சுட்டு நீ அந்த காரை மெயின்டைன் பண்ணிடுவியா? உனக்கு கட்சி வாங்கி கொடுத்துதான். என்ன ஒரு ஃப்ராடு. யாராவது நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா யோசிச்சு பார்க்கணும். இதை விட கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? விஜய் கூட பரவாயில்லையா? 700 கோடி உண்மை அதுக்கு போய் தான் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா 700 கோடிக்கு கணக்கு காட்டுறா பையன். அந்த ஆளையாவது பாராட்டும் பரவாயில்லையா அப்படின்னு. அந்த பேச தெரியல. இது இன்னைக்கு திருச்சியில் பேசியிருக்கலாம், பேச தெரியல. பாவம் பேச்சு இருந்தாலும் பேச்சாளர்கள் இல்லை. அதனால அது அப்படியே போயிட்டு இருக்கிறாப்புல. இவங்க எல்லாம் வாயிலேயே கிண்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. திருச்சியில நேருக்கு இல்லாததான் எத்தனை கோடி, 1000 லட்சம் கோடி இருக்கு அந்த ஆளுக்கு. இல்லை திருடுனது கொஞ்சம் நஞ்சமா. ராமஜெயத்தை கொலை பண்ணது அந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனையில தான். அங்க இருக்கிற எல்லாம் ஊரை அடிச்சு உலையில போட்டாங்க. அதுல பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்.
சரி, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். திருமாவளவன் விஷயத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்சி முடிச்சுக்கிச்சு. அது 26ஆம் தேதி அது யோசிக்க வேண்டிய விஷயங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. திருமாவளவன் மீண்டும் களத்துக்கு வந்து இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து திருப்பி தமிழகம் முழுக்கும் விடுதலை சிறுத்தை சுற்றுப்பயணம் செஞ்சு காப்பாத்தி கொண்டுட்டு வரங்கிறது ரொம்ப சிரமம் தான். தாத்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி தமிழகம் முழுக்கும் அதை பெண் விஷயத்திலும் சரி, இந்த காதல் நாடக காதல் மருத்துவரையா சொன்னாரு. இதுதான் இப்படி போய் பசங்க போய் பண்ணுவானுங்க, அதை போய் பைசல் பேசி இவனுக்கு காசு வாங்கிட்டு வந்துருவாங்க. மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் அதுக்கு தான் இருப்பானுங்க. அதுக்கு பேர் தான் நாடக காதல். நீங்க பண்ணுங்கடா, குறிப்பிட்டு இந்த மாதிரி மேல் சாதி அந்த சாதி இவங்க தான் சொல்லிடணும், குறிப்பிட்டு பண்ணுங்கடான்னு சொல்லி போய் பண்ண வச்சு அங்க பைசல் பேசி மாமூல் வாங்குறது. இதெல்லாம் நாரி கிடக்கு. திருமாவளவனும் சரி அதுவும் சரி, ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறத தவிர வேற வழி இல்லை. இனி வாழ்நாள் முழுக்க ஸ்டாலின் கூடவே முட்டு கொடுத்துக்கிட்டே போக வேண்டியதா, திமுக வாழ்க திமுக வாழ்கன்னு. நீ வெளியில வந்து கட்சி நடத்துறதெல்லாம் நடக்கிற காரியமாங்கிறது பார்க்கலாம். நீ வன்னியரசு அவங்களாம் தான் இருக்கிறாங்க. ஆளூர் அவங்களாம் திருப்பி டிஎம்கே போயிடுவாங்கன்னா எடுத்துன்னு சொல்ல முடியாது, டக்குன்னு சொல்லவே முடியாது. இங்க திருப்பியுமே அந்த பயத்தினா திருமாவளவனுக்கு இருக்கும், போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். எல்லாம் கட்ட பஞ்சாயத்து தான். மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் யாருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு. இப்போதைக்கு கொள்கை கோட்பாடோடு இருக்கிறது நாம் தமிழர் தான். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். 23ஆம் தேதி வாக்கு செலுத்தும் போது கொஞ்சம் சிந்தனை செய்து நாம் தமிழர் விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தி அந்த வேட்பாளர்களை அந்தந்த தொகுதியில வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.